My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு அஃபீஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைத்திருக்கு. வருகிற வாரங்களில், அதாவது மேபி அடுத்த வாரத்தில் திங்கள் அல்லது செவ்வாயில் நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் கவுன்சிலிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இது புதுசு கிடையாதுங்க. லாஸ்ட் இயரும் இதே மாதிரி எக்ஸாமினேஷனில் சில கேசஸ், கோர்ட் கேசஸ் எல்லாம் நடந்துச்சு. எஸ்பெஷலி நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னை மாதிரியான சில பகுதிகளில் மழை காரணமாக எக்ஸாமினேஷன் திரும்ப நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டது. அண்ட் இன்னும் ஒரு சில இடங்களில் வேறு மாதிரியான புகார்கள் அளிக்கப்பட்டது. அதன் மூலமாக கோர்ட்டில் கேசஸ் போச்சு. அண்ட் அந்த கேசஸ் எல்லாம் இருந்ததுனால ரிசல்ட் டிலே ஆச்சு லாஸ்ட் இயரில். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், அந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முன்கூட்டியே ஆரம்பித்தாங்க. யூஸ்வலாக ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது நமக்கு நீட் ரிசல்ட் வரும்போதே தெரிஞ்சிடும். ஆனால் நமக்கு தமிழ்நாடு ரேங்க் எப்போ சார் தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா தான் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ரேங்க்குங்கிறது கொடுக்க போகிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய ப்ரொசீஜர். அதனால் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீயை வச்சு, என்டிஏ ரிலீஸ் பண்ண அஃபீஷியல் ஆன்சர் கீ வச்சு நீங்கள் உங்களுடைய ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மார்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜோ, கவர்மெண்ட் கோட்டாவோ, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ, விச் எவர் த கேட்டகரி தட் யூ ஆர் எய்மிங் ஃபார், அதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போடலாம். கூடிய விரைவில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே நானும் நம்மளுடைய சேனலில் அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஆன்லைன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்மளுடைய சேனலில் டெமோ வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு இன்றைக்கி காலையில் நியூஸ் மீடியாவில் வந்த ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது இருந்துச்சு. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஎன் டு இஷ்யூ எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன்ஸ் பிஃபோர் நீட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கடந்த ஆண்டும் இதே மாதிரி நமக்கு எக்ஸாமினேஷன் முடிந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யூ கேன் ரிஜிஸ்டர் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, யூ கேன் ரிஜிஸ்டர் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அண்ட் என்ஆர்ஐ வேணும்னா என்ஆர்ஐ, 7.5 ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா 7.5 ரிசர்வேஷன், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எந்தெந்த கேட்டகரியெலாம் உங்களுக்கு எலிஜிபிளோ அதை எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிற வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, நம்ம டெலிகிராம் சேனல்லையும் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோவை செக் பண்ணிவிடுங்க. அதனுடைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆல் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஹாவ் டு பி அப்லோடட் இன் த நீட் கவுன்சிலிங் ப்ராசஸ். தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி அதனுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீட் அட்மிட் கார்டு வந்ததுக்கு, நீட் ஸ்கோர் கார்டு வந்தோடனே, ரிசல்ட் வந்தோடனே ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ரிசல்ட் எப்போ வரும் அது நமக்கு தெரியாதுல்ல, மேபி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் இவங்க ஆரம்பித்தாங்கன்னா மினிமம் ஒரு 10 to 15 days ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் கொடுப்பாங்க, பேஸ்ட் ஆன் த ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பின்னாடி பாதிக்கப்படக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்டட் இந்த அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ ஆரம்பித்தாலும் சரி நம்ம சேனலில் உடனே வீடியோ அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் ரிகார்டிங் மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு வேளை ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, காலேஜஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, என்னுடைய மார்க்குக்கு நான் எந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். மிஸ்பா அகாடமியில் நீட் கம்பேனியன் அப்படிங்கிற மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் சர்வீசஸை கடந்த 5-6 வருடங்களாக நம்ம சர்வீசஸ் கொடுத்துட்டு வரோம். இந்த சர்வீசஸில் ஜாயின் பண்ணுற மாணவர்கள், பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ், என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸை ஆன்லைன் ப்ராசஸ் தான். அதனால் எல்லாத்தையும் நம்ம டீமே அண்டர்டேக் பண்ணி உங்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் இஃப் யூ விஷ் தட் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ், உங்களுக்கு அந்த மாதிரியான சர்வீசஸ் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து நீட் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அல்லது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து லாகின் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதன் மூலமாகவும் நீங்கள் நம்மளுடைய கவுன்சிலிங் கைடன்ஸ் சர்வீசஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்மூத்தான ப்ராசஸாக இருக்கும். என்னுடைய பர்சனல் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு டெடிகேட்டட் வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அவைலபிள் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல சர்வீசஸ் அப்படிங்கிறது அதில் கொடுத்துட்ருக்குறோம். மேற்கொண்டு தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு
மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு மெசேஜ் போடுங்க. நம்மளுடைய டீம்லேருந்து உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கொண்டு போய்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.